ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. நம்மளோட இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் இன்றைக்கி 5th டேக்கு வந்துட்டோம். சரிங்களா, இது 5th செஷன். இது வரைக்கும் ஒரு 4 செஷன் போன வாரத்தில் சொல்லி கொடுத்தேன். அது எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் இருந்துச்சு. அந்த லீவில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்களா, அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கி போன வாரம் பார்த்த அந்த டாப்பிக்கோட ஒரு தொடர்ச்சி தான். சரிங்களா, ஏன்னா டென்சஸை நம்ம முடிக்கல. டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டென்ஸ் முடிச்சிருக்கோம். எது அந்த பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் அப்படின்னு பேசிக்காக வரக்கூடிய அதில் இருக்க ஒரு 6 பிரிவை பார்த்துட்டோம். மீதி இந்த பெர்ஃபெக்ட் ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்காங்க. அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்ம சும்மா ஈஸியெல்லாம் கற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா இது சில சமயங்களில் பாஸ்ட் கூடயும் அண்டு பாஸ்ட்டு நிகழ்வுகள் கூட என்ன ஆகுன்னா கொஞ்சம் கலந்து வர்றதால நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஆனால் தமிழ் அர்த்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளியராக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, ரைட். அண்ட் இதை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து சேரும். அப்படியே இப்போவே வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு வச்சுருங்க. நம்ம வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பெர்ஃபெக்ட் டென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்போக்கனுக்கு நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோமோ அதைத்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, எதுக்கு தேவையில்லாமல் எல்லா டென்ஸும் படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எது வேணுமோ அது மட்டும்தான். சரிங்களா, அண்டு நாம் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இதோட பேசிக் டென்சஸ் எல்லாம் பார்த்தோம். பார்த்தீங்களா, சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். அப்போ அதோட பாஸ்ட் கண்டினியூஸ் எல்லாம் பார்த்தோம். அது 6மே ரொம்ப முக்கியம். அது 6மே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அங்கங்கள் மட்டும் படித்தாலே போதும். அதுதான் மேக்ஸிமம் நம்ம ஸ்போக்கனுக்கு யூஸ் பண்ணுறது. நான் சொல்லித்தரேன். சரிங்களா, அண்டு I'm not going to teach the rules and the regulations of the tenses. Okay, I'll give you the Tamil translation from English to Tamil. Okay, எப்படின்னா இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு வரும்போது தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். அப்போ தமிழ் வார்த்தைகளோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வார்த்தைகளை போட்டு பேசினாலே போதும். ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு டெலிவர் த கான்டென்ட். நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் என்ன பண்ண முடியும்னா டெலிவர் பண்ண முடியும். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான். பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த பெர்ஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டாலே ஹாவு, ஹேஸு, ஹேடு, வில் ஹேவ் இவங்க தான் வருவாங்க. சரிங்களா, ஹேவ், ஹேஸ், வில் ஹேவ் இது நார்மலாகவே நமக்கு தெரியும். இந்த ஹேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹீ, ஷீ, இட் இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஹீ ஹேஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம், ஷீ ஹேஸ்ன்னு சொல்லலாம், இட் ஹேஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஹேவ் அப்படின்னா மீதி இருக்கிறது வந்துடும். ஓகே, ஐ, வி, யூ, தே அப்படிங்கிற மீதி வார்த்தைகள் வந்துடும். சரிங்களா, அடுத்து பாருங்களேன். இப்போ நான் இங்கே ஒன்று எழுதுனேன், யுவர் புக். யுவர் புக் இப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு அடுத்து ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? ட்ரை பண்ணுங்கள். யுவர் புக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு அடுத்து ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? ஐடென்டிஃபை பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள் என்ன வரும். வெரி குட். யுவர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ என்ன வரும் அப்படின்னா இதற்கு அடுத்து ஹேவ் அப்படிங்கிற வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு வராது. என்னதான் இங்கே யுவர் புக்குன்னு இருந்தாலும் இந்த யுவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரோனவுன். இங்கே என்ன இருக்குது, புக் இருக்குங்களா, புக்கு யார், சிங்குலர். ஓகே, இப்போது இதை நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். யுவர் புக்குன்னா உன்னுடைய புத்தகம். ஓகே, உன்னுடைய புத்தகம். உன்னுடைய புத்தகம் அப்படிங்கிறது எந்த நவுனுக்கு கீழே வருது? உன்னுடைய புத்தகம் அப்படிங்கிறது ஐக்கு கீழே வருதா, விக்கு கீழே வருதா, யூக்கு கீழே வருதா, தேக்கு கீழே வருதா, இல்லை ஹீ ஷீட்டுக்கு கீழே வருதா? உன்னுடைய புத்தகம். அப்போ உன்னோட புத்தகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது உன்னுடைய புத்தகம் சொல்லுவீங்க, செகண்ட் டைம் சொல்லும் பொழுது அதுன்னு தான் சொல்லுவீங்க புத்தகத்தை. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னுடைய புத்தகம் இருக்குல்ல, அது எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது உன்னோட புத்தகம் சொல்லிட்டேன், செகண்ட் டைம் சொல்லும்போது அது எங்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ அது அப்படின்னாலே இட்டுக்கு கீழே வந்துச்சு. அப்போ யுவர் புக் அப்படின்னா ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், யுவர் புக் அப்படின்னா யூ கீழே தானே வருது அப்படின்ட்டு. வராதுங்க, புரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த அடிப்படையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஹேவுக்கும் ஹேஸுக்கும் அந்த பர்டிகுலர் ப்ரொனவுன்ஸ் வச்சுருக்கோம். அடுத்து இந்த 7க்குமே இங்கே பாருங்கள், 7 இருக்குது நம்மக்கிட்ட, 7 ப்ரொனவுன்ஸ் இருக்குது. இந்த 7க்குமே காமன் யார் அப்படின்னா இந்த ஹேட் அண்டு வில் ஹேவ். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம நார்மலாக அதுதான் வச்சுருக்கோங்க. ஹேட் அப்படின்னாலே 7 ப்ரொனவுன்ஸுக்கும் காமன், வில் ஹேவும் பார்த்தீங்கன்னா 7 ப்ரொனவுன்ஸுக்கும் காமன். ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் இந்த டீவியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து
நாம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கிடையாதுங்க. ஏன்னா பாஸ்ட்டும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் ஒரே மாதிரி இருந்தால் நாம் ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம், எதுக்கு ரெண்டையும் வச்சுருக்கணும்? தேவையில்லைல்ல. அப்போது ரெண்டுத்தையும் தனித்தனியாக வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ரெண்டுத்துக்குமே வேறு வேறு அர்த்தம் இருக்குது, வேறு வேறு யூசேஜ் இருக்குன்னு தான் பொருளே. புரியுதுங்களா? அப்போது ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, தமிழில் என்ன அர்த்தத்தில் ரெண்டுமே வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் ரூல்ஸே ஃபாலோ பண்ண தேவையில்லை. அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஓ இந்த அர்த்தம் வந்துச்சுன்னா இந்த வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே நம்ம இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸ்போக்கனு ஓவர். சரி வாங்க, இப்போ யாரை பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஹேவுக்கும் ஹேஸுக்கும் நாம் நார்மலாகவே என்ன மீனிங் வச்சுருக்கோம் சொல்லுங்கள். ஹேவுக்கும் ஹேஸுக்கும் நார்மலாகவே தமிழில் என்ன மீனிங் வச்சுருக்கோம்? நான் பி வெர்ப்ஸ் நடத்தும்போது சொன்னேன், ஐ ஹேவ் அ பென் அப்படின்னா என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லுவோம்னா வைத்து இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ நார்மலாகவே இந்த ஹேவுக்கும் ஹேஸுக்கும் இருக்கிற அர்த்தம் என்னென்னா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஓகே, இருக்கிறேன். ரைட்டு, இது இருக்கட்டும். இன்னொரு மீனிங் இருக்குது இந்த ஹேவ் ஹேஸுக்கும், அதை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வரேன். சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணுங்க. எப்பெல்லாம் நீங்கள் தமிழில் இந்த மாதிரி வார்த்தையில் சொல்கிறீங்களோ பாருங்களேன், நான் ஒரு வேலையை செய்து விட்டேன், இந்த சவுண்டு வரணும். ஓகே, செய்து விட்டேன். வேற என்ன இருக்குங்க? போய் விட்டேன். ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா போய் விட்டேன். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ணலாம்? எழுதி விட்டேன், இல்லாட்டி மற்றவங்கள சொல்லலாம் எழுதிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எழுதி விட்டார்கள். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லுவோம். ரைட். இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அதையும் நான் எழுதுறேன். எப்படின்னா செய்து விட்டேன் இருக்கா, இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா செய்தேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் எழுதுறேன். ஓகே, செய்தேன், போய்விட்டேன், போனேன். ஓகே, எழுதி விட்டார்கள், எழுதினார்கள். சரிங்களா? இப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழில் இருக்க வார்த்தையில் நான் எழுதுறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் பார்க்கணும். ஓகே, செய்து விட்டேன் அப்படின்னா வழக்கு தமிழில் செஞ்சுட்டேன், செஞ்சுட்டேன் இந்த டோனில் தான் வரணும், செஞ்சுட்டேன். போய்விட்டேன், போயிட்டேன், நான் போயிட்டேன். ஓகே, அடுத்து எழுதி விட்டார்கள், எழுதிட்டாங்க, எழுதிட்டாங்க. இந்த டோனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும், மைண்டில் அப்படி தான் ஒர்க் பண்ணணும். செய்தேன் அப்படின்னா செஞ்சேன், செஞ்சுட்டேன், செஞ்சேன். நல்லா புரிஞ்சுக்கணும் மீனிங்கை. அப்போது நான் தமிழில் சொல்லும் பொழுது ஒரே அர்த்தத்தில் இருக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்கிறேன்னா தமிழில் ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கா சொல்லுங்கள். தமிழில் சொல்லும் பொழுது செய்து விட்டேன், செய்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ மாறி இருக்குது. செஞ்சிட்டேன், செஞ்சேன், செஞ்சிட்டேன், செஞ்சேன், எழுதிட்டாங்க, எழுதுனாங்க. பாருங்கள், எழுதிட்டாங்க, எழுதுனாங்க. அப்போ தமிழில் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசம் வருது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பெல்லாம் இந்த மாதிரி எழுதிட்டாங்க, செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற டோனில் நீங்கள் பேசுகிறீங்களோ இந்த டோன் வந்தாலே நீங்கள் ஹேவ் ஹேஸை போட்டு இதற்கு கூட V3 என்றைக்குமே நம்ம போட வேண்டியது இருக்குது, போட்டு தான் பேசணும். இவ்வளோ தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வேலையே. ரூல்ஸ் எல்லாம் அப்புறம் கடக்கட்டும், அது ஓரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம். நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த டோனில் உங்கள் மைண்டு யோசிக்குதா, நீங்கள் மைண்டில் இதை தான் சொல்ல விரும்புகிறீங்க, சார் நான் காலையில் சப்மிட் பண்ணிட்டேங்க சார், சப்மிட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா ஹேவ் ஹேஸ் போட்டுடணும். புரியுதுங்களா? ஐ ஹாவ் சப்மிட்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ ஹாவ் சப்மிட்டட். நான் நேற்றே அதை சப்மிட் பண்ணேன்னு தான் சொல்கிறீங்க. சப்மிட் பண்ணிட்டேன்னு சொல்லலை, சப்மிட் பண்ணேன். ஐ சப்மிட்டட், அவ்வளோதான். ஐ சப்மிட்டட். அப்போ இந்த மாதிரி பிளெயினாக செஞ்சுட்டேன், வந்துட்டேன், போயிட்டேன்ங்கிற அந்த டேன் 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 அப்படிங்கிற சவுண்டு வராமல், அந்த மியூசிக் வராமல் எந்தெந்த வார்த்தைகள் தனித்து வருதோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிள் V2 எழுதினாலே போதும், சிம்பிள் பாஸ்ட் எழுதினாலே போதும். புரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன டென்ஸில் அது இருக்குன்னு தெரிய தேவையில்லை, என்ன ரூல்ஸ் இருக்குன்னு நீங்கள் அதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்கிட்ட சொல்லும் பொழுது அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அங்கே போயிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இந்த வேலையை அவன் முடிச்சிட்டான், இந்த டோனில் சொன்னீங்கன்னா ஹேவ் ஹேஸ் ப்ளஸ் V3. இல்லை அந்த புக்கு அங்கே வச்சேன், அவங்களுக்கு நான் இத்தனை ரூபா கொடுத்தேன், நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இப்படி நீங்கள் பிளெயின் டோன்லேயே சொல்லிட்டு வந்தீங்கன்னா சிம்பிள் V2. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஒரு மீனிங். ஓகே, இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். எப்போது
ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். அது என்ன ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்? ப்ரெசென்ட்டில் பர்ஃபெக்ட் ஆகிருக்கு, ப்ரெசென்ட்டில் முடிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. அதான் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். இங்கே பாருங்களேன், செஞ்சிட்டேன். இப்போ கேட்குறாங்க நம்ம வீட்டில், நம்ம தான் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி நம்ம தான் சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட கேட்குறாங்க, என்னடா சமைச்சு முடிச்சிட்டியா? செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செஞ்சுட்டோம் அப்படின்னா இப்போது பண்ணி முடிச்சுட்டு நம்ம அர்த்தம். சரிங்களா? அதுவே சாப்பாடு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ காலம் வந்து 2த்துக்கு இடையில அதிகமான ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபீலை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹேவ் ஹேஸையும் வீட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா இந்த சவுண்டு வந்துடணும், பாஸ் பண்ணி இந்த சவுண்டு வந்துடணும். இது ஒரு மீனிங். 2வது மீனிங் இந்த டோனில் வரணும். ஓகே, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இருக்கிறேன்னு வரக்கூடாது. ஒரு ஆக்ஷனை பற்றி தான் பேசுகிறோம். முன்னாடி ஒரு பொருளோட உடைமை பற்றி பேசணும். எப்போ அந்த பிவை படிக்கும்போது, அப்போது வைத்து இருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம படித்தோம். சரிங்களா? இந்த கிளாஸில் ஒரு ஆக்ஷனை பற்றி தானே பேசுகிறோம். முழுக்க ஆக்ஷனை பற்றி தான் பேசுகிறோம். அப்போது ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் செய்யணும். அப்போது செய்து இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த டோன்லேயே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், செய்து இருக்கிறேன், அந்த வேலையை நான் பண்ணி இருக்கிறேன். சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன் கிடையாது, அது கண்டினியூஸாக மாறிடும். சாப்பிட்ருக்கேன், இதை கொடுத்துருக்கேன், ஓகே, அந்த படத்தை பார்த்துருக்கேன், அவர்கிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன். ஓகே, இந்த பேண்ட்டை ஒரு 10 டைம் நான் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இந்த பேண்ட்டை நான் ஒரு 10 டைம் போட்டிருக்கேன். அங்கே ஒரு பெரிய வீட்டை கட்டியிருக்கேன். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணலாம் தமிழில் சொல்கிறீங்களோ, தமிழ்லேயே நீங்கள் என்ன டென்ஸ் தெரியுமா யூஸ் பண்ணுறீங்க? ஹேவ் ஹேஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, தமிழில் வந்து அதுக்கு என்ன அர்த்தம் தெரில. ஆனால் அந்த டோன் வந்துச்சுன்னா நீங்கள் ஹேவ் ஹேஸை தான் போட்டு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதற்கு என்ன அர்த்தம் அது தெரியணும்ல. அதாவது நண்பர்களே, ஒரு சில சம்பவம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, ஒரு சில சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா 990ன்னு போடுறேன். 1990. சரிங்களா? இது முழுக்க கடந்த காலம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நம்ம 2025ல் இருக்கோம், இது 1990. சரிங்களா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா 1990ல் உங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, ஓகே, ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு. எப்போது? 1990ல் ஒருத்தர் நம்ம அப்பாவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அந்த உதவிக்கு நன்றி கடன் நாம் என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் செய்யணும். புரியுதுங்களா? இப்போ நம்மகிட்ட நம்ம ஃப்ரெண்டு கேட்குறான், எதுக்கடா இந்த ஹெல்ப் பண்ணி வந்து அவங்களுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லும்போது நாம் சில சமயங்கள் சொல்லுவோம், டே அவர் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அவர் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. எப்போது? 1990ல் அவர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதற்காக நான் அவருக்கு வந்து திரும்பவும் கடமையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 1990ல் அவர் நம்ம அப்பாவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழில் அர்த்தம் இருக்கா இல்லையா? சரியான அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஓகே, அந்த வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ அர்த்தம் இருக்குது அப்படின்னு என்ன தெரியுங்களா? கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவத்தை ப்ரெசண்ட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரெசண்ட்டு அந்த சினாரியை கூட கனெக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செயல் உயிர் விட்டுவிடும். புரியுதுங்களா? அப்போ ப்ரெசண்ட்டுக்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்லி இந்த டோன் எடுத்துக்கிறோம். இது முழுக்க 1990ல் தான் நடந்திருக்கு. ஆனால் 1990ல் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை ப்ரெசண்ட்டு கூட கனெக்ட் பண்ணி பேசும் பொழுது உயிர் வந்துடும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். அப்போது எப்போவோ நடந்த சம்பவத்தை நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நான் ப்ரெசென்ட்டில் இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சார் இந்த பீஸா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்களை பார்த்து இந்த பீஸாவை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்களா? சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுவீங்களா? நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இதை சாப்பிட்ருக்கேங்க. எப்போ? காலையில் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி வராது மீனிங். எப்போன்னு கேட்டால் ஒரு சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேங்க அப்படின்னு கூட சொல்லுவீங்க. சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்க. அப்போ சின்ன வயசில் அப்படிங்கிறது கடந்த கால ஒரு நிகழ்ச்சி. அதை ப்ரெசென்ட்டில் நான் கேட்குறதுனால ப்ரெசென்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. அதனால ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? அப்போது கடந்த காலத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ப்ரெசென்ட் கூட கனெக்ட் பண்ணும்பொழுது நாம் இந்த வார்த்தையில் சொல்லுவோம். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், அவர்கிட்ட பேசியிருக்கேன், நாங்கள் எல்லாருமே இந்த கேம் விளையாண்டுருக்கோம், இந்த புக்கை வந்து அவங்க படிச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தையை போட்டு நீங்கள் பேசுங்க. ஓகே, அப்போது நல்லா ஒரே ஒரு பாயிண்ட்டை கடைசியாக கவனிங்க. என்ன அப்படின்னா, நாம் தமிழில் ஒருத்தங்கிட்ட பேசும் பொழுது நான் அந்த வேலையை செஞ்சுருக்கேன், இந்த வேலையை செஞ்சுருக்கேன், அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன் அப்படின்னு இந்த டோனில் நாம் தமிழில் பேசுகிறோம் அப்படின்னா அது இங்கிலீஷில் சொல்லும் பொழுது ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி சொல்லணும்.
அந்த வேலையை நான் செஞ்சுட்டேன், அதை முடிச்சுட்டேன், அவங்க முடிச்சுட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இந்த மாதிரி டாங்க 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 இந்த மாதிரி டோனில் வரும் பொழுதும் நம்ம ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அந்த சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும். அவ்வளோதான் ஹேவ் ஹேஸோட ரூலு. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேச பழகுனீங்கன்னா ஐயோ நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. எப்படி தப்பு பண்ணுவீங்க? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதே. ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் தப்பு வரும், அர்த்தம் தெரிஞ்சால் தப்பு வராது. அர்த்தம் தெரிஞ்சால் இல்லை இந்த டோனே வந்துச்சுன்னா வராதுங்க. இந்த டோன் வந்து பாஸ்ட் டென்ஸ் தாங்க வரும், இந்த டோன் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் தாங்க வரும். அப்படிங்கிறதே நீங்கள் உங்கள் என்ன சொல்கிறது ரத்தத்தில் ஊர்ன மாதிரி மாறிடும். அதுதான் உங்களுக்கு ரூலாக இருக்கணும். இவங்க ஒரு சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, கடந்த காலத்தில் ஆரம்பித்து நிகழ்காலம் வரை. அந்த ரூல்ஸ் தேவையில்லை, நமக்கு இந்த தமிழ் அர்த்தம் தெரிஞ்சால் போதும். ஓகே ரைட். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் ஹேஸோட ரூலே. சரிங்களா, அர்த்தத்தோட ரூல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, அப்புறம் இந்த பாருங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இருக்குது, பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் தமிழில் எப்படி அர்த்தம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா இந்த படத்தோட இன்சிடென்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த M10 மகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலோட அப்பா இறந்துருவார். அந்த செய்தி கேட்டதுமே அங்கிருந்து அறக்க பறக்க ஓடி வீட்டுக்கு வருவார். பார்த்தா அப்படின்னா அவங்க அப்பாவை ஆல்ரெடி புதைச்சிருப்பாங்க. சுடுகாட்டுக்கு போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா அழுன்னு அழுவார். இங்கே நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், 2 இன்சிடென்ட் நடக்குதுங்க. ஒன்று வடிவேலு அவர் அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடி வர்றது, 2வது அவங்க அப்பாவை புதைக்கிறது. இப்போது இந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி, ஏன்னா 2 இன்சிடெண்ட் இருக்குல்ல, 1 2ன்னு போட்டுறேன். 2 இன்சிடெண்ட்டில் ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்ச சம்பவம் எது? வடிவேல் வீட்டுக்கு வந்ததா, அப்பாவை புதைச்சதா? 2ல் ஃபஸ்ட்டு நடந்து முடிந்த சம்பவம், ஏன்னா 2மே நடந்து முடிஞ்ச சம்பவம் தான், 2மே பாஸ்ட்டில் நடந்த சம்பவம் தான். அந்த 2த்துலேயுமே எது அட்வான்ஸ்டாக இருக்குது? எது ஃபஸ்ட்டே முடிஞ்சது? புதைக்கிறது. ஓகே, அப்போ என்னது? பரியல் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வடிவேலு செகண்டாக நடந்தது. ஓகே, விசிட்டுன்னு அப்படி போட்டுறேன். ஓகே, அப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், 2 இன்சிடெண்ட்டுமே பாஸ்டில் தான் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்ச சம்பவத்துக்கு நாம் ஹேட் ப்ளஸ் V3 போட்டுக்கணும், செகண்ட் முடிஞ்ச சம்பவத்துக்கு நாம் V2 போட்டுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா, ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்ச சம்பவத்துக்கு நாம் ஹேட் ப்ளஸ் V3, செகண்ட் நடந்த சம்பவத்துக்கு நாம் வெறும் V2 மட்டும் போடுறோம். இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் என்ன தெரியுங்களா? அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு என்னென்னா பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையும் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ரைட். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா இதை அழிச்சிட்றேன், கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும்போது நம்ம மறுபடியும் எழுதிக்கலாம். சரி, இப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சென்டென்ஸ் நம்ம இப்போ எழுதலாம். என்னென்னா இதான் காலங்காலமாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறது. நாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரயில் போயிடுச்சு அப்படியே என்ன அர்த்தம்? நம்ம ரயிலை விட்டுட்டுன்னு அர்த்தம். ஓகே, நாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரயில் போயிடுச்சு. அப்போ முதலில் நடந்து முடிஞ்ச சம்பவம் இது? ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ரயில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறோம், ட்ரெயினை காணோங்க, ஏன்னா அது ஆல்ரெடி போயிடுச்சு. முதலில் நடந்து முடிஞ்ச சம்பவம் ட்ரெயின் போனது, 2வது நடந்த சம்பவம் தான் நாம் வந்தது. அப்போ 2மே கடந்த காலத்தில் இருக்குது. சரிங்களா, அப்போ நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு நடந்து முடிஞ்ச சம்பவம் பாருங்களேன், என்ன அப்படின்னா the train had left. ஹேடுக்கு அப்புறம் V3 வந்துருச்சு. the train had left. ட்ரெயினு போயிருந்தது, ஏன்னா ஹேட் அப்படின்னா இருந்தது அப்படிங்கிற சவுண்டில் தான் வரணும், ஏன்னா பாஸ்ட்டு தானே. இருந்தது, போயிருந்தது. ஓகே, லெஃப்ட்னா புறப்பட்டு, இல்லாட்டி சென்றுன்னு வச்சுக்கலாம், சென்று இருந்தது. ஓகே, எப்போ? நாம் போகிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் arrived at the station. இப்படி நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா, பாருங்கள், the train had left before we arrived at the station. the train had left before we arrived at the station. ஸ்டேஷனுக்கு வரக்கு முன்னாடி அது போயிடுச்சு. இது நாம் பண்ண இன்சிடெண்ட்டு 2வது நடந்தது, அதனால் சிம்பிள் பாஸ்ட்டு. இது முதல்ல நடந்து முடிஞ்சது, அதனால் பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் இருக்குது. சரிங்களா, நான் சொன்ன மாதிரி என்ன கீவேர்டு இருக்குது? பிஃபோர்ங்கிற கீவேர்டு இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா ஒன்று கவனிச்சுக்கணும், என்ன தெரியுங்களா? பிஃபோர் யூஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்டர் யூஸ் பண்ணாலும் சரி, பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஹேட் ப்ளஸ் V3 இருக்கணும். பிஃபோர்னாலே என்ன? முன்பு. பிஃபோர்னாலே முன்னாடி தானே, அப்போ ரொம்ப சிம்பிள், முன்னாடி இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஆஃப்டர்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர்னா பின்புன்னு அர்த்தம், பின்னாலன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப சிம்பிள், ஆஃப்டருக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹேட் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணணும் சென்டென்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், we arrived at the station after the train had left.
ஆஃப்டர் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். அப்போது இதை நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா இங்கே ஆஃப்டர் போட்டு ஆஃப்டருக்கு அடுத்து ஹேட் ப்ளஸ் V3 நீங்கள் அங்கே கொண்டு வந்துடலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர். எதுக்கு இது? பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு 2 இன்சிடென்ட் நடக்கணும், அந்த 2 இன்சிடென்ட் எப்படி நடக்கணும்னு சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்களேன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டை சொல்லிடுறேன். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோட ஃபார்மெட் எப்படின்னா எழுதிடுறேன். வில் ஹாவ் ப்ளஸ் V3. என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா, ஒரு வேலை நடந்து முடிந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதாவது நடக்கும் அப்படிங்கிறது வேறு, அது சிம்பிள் ஃப்யூச்சரில் நம்ம சொல்லுவோம். ஓகே, வில் ப்ளஸ் V1 போட்டு சொல்லுவோம். ஓகே, ஹீ வில் கம், ஹீ வில் கம்ப்ளீட் த டாஸ்க் அப்படின்லாம் சொல்லுவோம். அவர் அந்த வேலையை முடிப்பார், அவர் அங்கே வருவார் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் என்ன அர்த்தத்தில் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வேலை நடந்திருக்கும், அந்த இன்சிடெண்ட் ஃப்யூச்சரில் நடந்திருக்கும் அப்படிங்கிற உறுதியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் கன்ஃபார்ம் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிருக்கும், நாளைக்கு இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்கும், இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நாளைக்கு இந்த நேரத்தில் இந்த மெயில் உங்களை ரீச் பண்ணியிருக்கும். ஓகே, இந்த பார்சல் நாளைக்கு உங்களை ரீச் பண்ணியிருக்கும் அப்படின்னா நாளைக்கு அது கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையோட ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு தான் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாளைக்கு இந்நேரத்தில் ரிசல்ட் வந்திருக்கும், நாளைக்கு இந்நேரத்தில் ரிசல்ட் வந்திருக்கும். அப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போ நாளைக்கு இந்நேரத்தில், அப்போ ஏன் நாளைக்கு இந்நேரத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மேக்ஸிமம் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் எப்பயுமே பை அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து கொண்டு தான் வரும். ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த டைமுக்குள்ளே அந்த வேலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், நாளைக்கு இந்நேரத்தில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பை திஸ் டைம் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பை திஸ் டைம் டுமாரோ. ஓகே, நாளைக்கு இந்நேரத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோமா, ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கும். யார் பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணால் தான் பப்ளிஷ் ஆகும். அப்போது அந்த போர்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவர்கள் they will have published the results. ஏன்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும், யாரோ ஒருத்தர் வந்து ரிசல்ட்டை வெளியிட்டால் தான் ரிசல்ட் வெளியில் வரும், ரிசல்ட் தானாக வெளியில் வராது. அப்போ அந்த ஆக்ஷனை செய்கிறவங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். சரிங்களா? பாருங்கள், they will have published the results. அவங்க ரிசல்ட்டை வெளியிட்டிருப்பாங்க. சிம்பிள். நாளைக்கு இந்நேரத்தில் ரிசல்ட் வெளியாகிருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் தான் வரும். இன்னொன்று பாருங்களேன், இந்நேரம் என்ன பண்ணியிருப்பா, டின்னரை சமைச்சிருப்பா. அப்போ அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். பாருங்கள், ஃப்யூச்சரை ரிலேட் பண்ணி தான் சொல்கிறோம். ஷீ வில் ஹேவ் குக்டு டின்னர். நம்ம ஒரு வெளியில் எங்கோ சுற்றிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, எங்கள் அம்மா எல்லோரும் வீட்டில் சமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஆக்ஷன் கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகே, ஷி வில் ஹவ் குக்டு டின்னர். புரியுதுங்களா? இவ்வளோ தான் இந்த பர்டிகுலர் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோட மீனிங். புரியுதுங்களா? இப்போது நாம் இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது, எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு இருக்க வித்தியாசத்தோடு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு நார்மலாகவே கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஒரு ஐடியா இருக்கும். என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக நடக்கிற ஒரு ஆக்ஷன், அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் சரி. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே அந்த பர்டிகுலர் டைமில் நடக்கிற ஆக்ஷன், அவ்வளோதான். அந்த பர்டிகுலர் டைமில் கொஞ்சம் நேரம் தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஆக்ஷன் தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஓகே, என்ன கண்டினியூஸாக இருந்தாலும் நீங்கள் சிம்பிளாக சொல்லும் பொழுது அந்த பர்டிகுலர் டைமில் அது கொஞ்சம் நேரம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே பர்ஃபெக்ட் போட்டிங்கன்னா அதோட டியூரேஷன் பெருசு. ஏன்னா இந்த நீண்ட நேரத்திற்கு தான் நம்ம எப்பயுமே இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி இதோட ஃபார்மெட் அப்படின்னா, ஹேவு, ஹேஸு, ஹேடு இந்த வார்த்தைகள் கூட நீங்கள் பீன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் போடணும். ஓகே, ஐஎன்ஜி ஃபார்ம் தான் V3 போட்டு விட்றாதீங்க, போட்டிங்கன்னா பேசிவாக மாறிடும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட பேசிவாக மாறிடும், அது வேண்டாம். இதுதான் ஒரிஜினல் ஃபார்மெட். இப்போ பாருங்களேன், நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். I have been posting videos on YouTube
ஆன் யூடியூப். எப்போ இருந்து? போன வருஷத்துலேருந்து வச்சுக்கலாம். ஓகே, சின்ஸ் 2024. I have been posting videos on YouTube since 2024. ஓகே, போஸ்டிங் ஆர் பப்ளிஷிங் ஏதோ ஒன்று இருக்கட்டும், இதுதான் சென்டென்ஸ். ஓகே, ஹாவ் பீன் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சுங்களா? ரைட். இப்போ பாருங்களேன், 2024ன்னு நம்ம டைம் போட்டிருக்கோம். அதற்கு முன்னாடி என்ன வார்த்தை போட்டிருக்கு? சின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. சின்ஸ் அப்படின்னா அன்றிலிருந்துன்னு அர்த்தம். எப்பயுமே இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அந்த சென்டென்ஸில் ஒரு காலத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா 100%, அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு சின்ஸை போட்டு பேசிடுங்க. சின்ஸ் வந்தாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இல்லாட்டி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சின்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த டைம்லேருந்து ஒரு சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. இந்த பர்டிகுலர் டைமில் ஒரு இன்சிடெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருது. ப்ரெசண்ட் வரைக்கும் அந்த இன்சிடெண்ட் போயிட்டே தான் இருக்கும். இன்றைக்கும் நான் என்ன பண்ணுறேன்? வீடியோ போடுறேன், நாளைக்கும் போடுவேன், அடுத்த வாரமும் போடுவேன், அடுத்த வருஷமும் போடுவேன். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா இந்த காலத்தில் ஆரம்பித்த இன்சிடெண்ட் என்ன ஆகுது? 2024லேருந்து 25 வரைக்கும் வருது. இதற்கு அடுத்தும் போகும், தொடர்ச்சியாக இருக்கும், முடியல. அப்போ அன்றில் இருந்து தான் சொல்கிறோமோ தவிர நம்ம இன்று வரைன்னு சொல்லலை. இன்று வரைன்னா அந்த இன்சிடெண்ட் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அன்றில் இருந்து தான், இன்று வரை கிடையாது, என்னை இன்னும் தாண்டி போகும். அப்போ கடந்த காலத்தில் ஆரம்பித்து இன்னுமே ஒரு இன்சிடெண்ட் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நீண்ட இன்சிடெண்ட்டு ரிப்பீட்டடாக பண்ணுறோம், சரிங்களா? இதைத்தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள். ஐ ஹேவ் பின் போஸ்டிங் வீடியோஸ் ஆன் யூடியூப் சின்ஸ் 2024. நான் 2024 இருந்து யூடியூபில் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். அதானே கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும். அப்போது ப்ரெசண்ட் கண்டினியூஸுக்கு என்ன அர்த்தமோ, என்ன தமிழாக்கமோ அதே தமிழாக்கம் தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும். ஆனால் டியூரேஷன் தான் வேறு. இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க? ஓகே, அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இல்லாட்டி ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஐடியாவை அவங்க எடுத்துக்குவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் ஐ ஹேவ் பின் ஒர்க்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏதோ ஒரு வேலையை ரொம்ப காலமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் ஹேவ் பீனுக்கு இருக்க ஒரு பேக்ரவுண்ட் மீனிங். ரைட். இப்போது சில சமயங்கள் நம்ம சின்ஸ் போடாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் அப்படிங்கிற வார்த்தை போடுவோம். ஃபார் அப்படிங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா அந்த டியூரேஷனை தான் போடணும். ஒட்டுமொத்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஹவர்ஸ். ஓகே, 10 இயர்ஸ். இங்கே ஃபாருக்கு என்ன அர்த்தம்னா காக அப்படின்னு அர்த்தம். 3 ஹவர்ஸ் அப்படின்னா 3 மணி நேரங்களாக, 10 வருடங்களாக, 10 இயர்ஸ்னால் 10 வருடங்களாக அப்படின்னு மாறிடும். சின்ஸ் 3 இயர்ஸ்னு போட்டால் தப்பு. நான் தான் என்ன சொல்லியிருக்கேன், சின்ஸ் போட்டாலே ஸ்பெசிஃபிக்கான ஒரு இயரை சொல்லணும்னு சொன்னேன். ஃபார் 2024ன்னு சொன்னீங்கன்னா தப்பு. ஏன்னா அங்கே டியூரேஷன் தான் வரணும். இதற்கடுத்து டியூரேஷன், இதற்கடுத்து ஸ்பெசிஃபிக் டைமை போடணும். சரிங்களா? இதுதான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட அர்த்தம். இதே மாதிரி ஒரு நீண்ட நெடிய சம்பவம் பாஸ்ட்லேயும் தொடர்ந்து ஒரு ரொம்ப காலத்துக்கு நடந்துருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 25 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ வேலை செய்யலை, அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. அப்போ ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் பர்டிகுலர் கம்பெனி ஃபார் 25 இயர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் தட் பர்டிகுலர் கம்பெனி ஃபார் 25 இயர்ஸ். ஏன்னா கடந்த காலத்தில் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. அதனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா சிம்பிளாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ ரொம்ப இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்போக்கனில் எங்கே அப்படின்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட அர்த்தத்தை வெறும் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் வெளிப்படுத்தாது. அதனால தான். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி கண்டினியூஸ் டென்சஸாக இருக்கட்டும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஐடியாஸ். இப்போ நாம் என்ன பண்ணலான்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள். நாய் குறைத்து விட்டது. நீங்கள் என்ன டென்ஸ் எதுவுமே யோசிக்கக்கூடாது, சவுண்டை மட்டும்தான் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நாய் குறைத்து விட்டது. வழக்கு தமிழில் சொன்னால் நாய் குறைச்சிருச்சு. இந்த மாதிரி சவுண்டில் வந்தாலே என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். டாக்
ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். ஓகே, அதற்கு அடுத்து ஒரு V3 barked. ஓகே, டாக் ஹேஸ் barked. டாக் ஹேஸ் barked. டேய் அமைதியாரோட நாய் குறைச்சிருச்சுடா, நாய் குறைச்சிருச்சு, குறைத்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் நடனமாடி விட்டாள். நம்மளாம் உட்காந்துருக்குறோம், டான்ஸு ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க முடிச்சுட்டாங்க, நம்ம போவோம். ஓகே, அப்போ நம்ம உடனே சொல்கிறோம், டே அவள் டான்ஸ் ஆடிட்டான், அவள் டான்ஸ் ஆடிட்டா, அடுத்து நம்ம தான். ஓகே, அவள் டான்ஸ் ஆடிட்டான்னு வழக்கு தமிழில் சொல்லுவோம். தூய தமிழில் சொல்லும்போது நடனம் ஆடி விட்டாள். அப்போ அந்த வேலையை அவன் முடிச்சிட்டா, இப்போ ஜஸ்ட் நம்ம முடிச்சிட்டான்னு அர்த்தம். இந்த டோன் வந்தாலே என்ன சொல்லுவோம், இங்கே என்ன தான் வரும், ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். பாருங்கள், அவள் நடனமாடி விட்டாள். ஓகே, ஷீ ஹேஸ் டான்ஸ்ட். ஷீ ஹேஸ் டான்ஸ்ட். ஓகே, என் பையன் வீட்டுக்கு வந்திருப்பான். நாம் வந்து யாரோ ஒருத்தர் மட்டும் கேட்குறாங்க, சார் இந்த லெட்ரு உங்கள் வீட்டில் தான் இருக்குதுங்க, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போனேன், என்ன பையன் வந்திருப்பான், பையன் வந்திருப்பான். அப்போ கண்டிப்பாக ஃப்யூச்சர் நடக்க போகிற இன்சிடெண்ட்டை பர்ஃபெக்டாக அது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நம்ம சொல்கிறோம். அவன் வந்திருப்பான். புரியுதுங்களா? பாருங்கள், என் பையன் வீட்டுக்கு வந்திருப்பான். மை சன் ஃப்யூச்சரில் இருக்கனால வில் ஹாவ் அரைவ்டு ஹோம் தான் போடணும், டூ ஹோம் போடக்கூடாது. வில் ஹாவ் அரைவ்டு ஹோம். மை சன் வில் ஹாவ் அரைவ்டு ஹோம். என் பையன் வீட்டுக்கு வந்திருப்பான், வேலையை முடிச்சிருப்பான். ஓகே, பைக்கை சரி பண்ணியிருப்பான். இந்த மாதிரி டோன் வந்துட்டாலே வில் ஹாவ் தான் வந்துடணும். அடுத்து பாருங்கள், அவன் அவர்களை பார்க்கறதுக்கு முன்பே அவர்கள் அவனை பார்த்துருந்தார்கள். இது வந்து ரெண்டுமே பாஸ்டில் தாங்க நடக்குது. ஆனால் வழக்கு தமிழில் சொல்லும் பொழுது, அதாவது கிராமட்டிக்கல் டிரான்ஸ்லேஷன் படி பார்த்தா இதுதான் கரெக்டு. ஆனால் வழக்கு தமிழில் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்த்துருந்தார்கள் நம்ம சொல்ல மாட்டோம், பார்த்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்களேன், அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே அவனை பார்த்துட்டாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாரும் இவனை பார்த்துட்டாங்க. இங்கே பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் போடக்கூடாது. ஏன்னா ரெண்டு சம்பவமே பாஸ்ட்டில் நடக்குது. அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் போடணும். சரிங்களா? பாருங்கள், அவன் அவர்களை பார்க்கறதற்கு முன்பேனா பிஃபோர்னு என்ன வரணும், முன்னாடியே ஹேட் ப்ளஸ் V3 வரணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சம்பவம் நடந்துச்சோ அதை தான் நம்ம ஃபஸ்ட் எழுதணும். பாருங்கள், அவர்கள் அவனை பார்த்திருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தே ஹேட் seen him. அவ்வளோதான். they had seen him before, இவன் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி he saw them. அவ்வளோதான். பாருங்க, they had seen him before he saw them. புரியுதுங்களா? they had seen him, அவங்க இவனை பார்த்துட்டாங்க எப்போ, before he saw them, இவன் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே. இவ்வளோதான். ஓகே, புரியுதா உங்களுக்கு எப்படி சென்டென்சஸ் வருது அப்படின்ட்டு? இன்னொரு செட்டு பார்த்துடலாம். இப்போ ரெண்டாவது செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அவரிடம் நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல தமிழில், அவர்கிட்ட நான் ஒரு டைம் பேசியிருக்கேன், அவர் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸை நான் ஒரே டைம் தான் போட்டிருக்கேன், இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரி சொன்னாலும் அந்த இருக்கிறேன், அதை பண்ணியிருக்கேன், போயிருக்கேன், அந்த சவுண்டு வந்தாலே அங்கே ஹேவ் ஹேஸ் தான் வருது. பாருங்கள், நான் அவரிடம் ஒரு முறை பேசியிருக்கிறேன். ஓகே, சிம்பிள் ஐ ஹாவ், அதுக்கப்புறம் V3 வரணும். ஸ்போக்கன், பேசியிருக்கிறேன்னா ஸ்போக்கன். டு யாருக்கிட்ட, அவர்கிட்ட, டு ஹிம். எத்தனை டைமு, ஒரு டைமு, ஒன்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம் ஒன்ஸ். ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம் ஒன்ஸ். ஸ்போக்கன் டு இல்லாட்டி ஸ்போக்கன் வித்துன்னு சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம் ஒன்ஸ். இப்போ நம்ம அம்மா கிட்ட சொல்கிறோம், நிறைய டைம் இதை நம்ம ரெகுலராக எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மா நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், இந்த டோனில் சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். ஓகே, வந்துட்டேன், அந்த டோன் வருது பாருங்கள். எழுதலாங்களா? ஓகே, அம்மா. ஓகே, மதர், மம்மின்னு சொல்லுவோம், நான் மதர்னு போட்டுறீங்க. மதர், நான் அலுவலகத்திற்கு வந்து விட்டேன். ரொம்ப சிம்பிள். ஐ ஹேவ் ரீச்டு. வந்துட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிட்டோன்னு அர்த்தம். ரீச் தி ஆஃபீஸ். ஐ ஹவ் ரீச் த ஆஃபீஸ். ஐ ஹவ் ரீச் த ஆஃபீஸ்னால் வந்துட்டேன், நான் ஊருக்கு வந்துட்டேன், நான் அங்கே வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன், எப்படி சொன்னாலும் இதுதான் பேட்டர்ன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், இக்கதையை நான் 6 மாதங்களாக படித்து கொண்டிருக்கிறேன். பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு, ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்கோம். அப்போ நீண்ட காலத்திற்கான அந்த பர்டிகுலர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கண்டினியூஸ் ப்ரெசண்ட்டு தான் நம்ம போடுவோம். டென்ஸுக்கு நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடுவோம். போட்டுடலாங்களா? இக்கதையை நான் 6 மாதங்களாக படித்து கொண்டிருக்கிறேன். ஓகே, ஐ
have been reading this story. I have been reading this story. எப்போ 6 மாதங்களாக அப்படின்னு தான் இருக்குது. அப்போ காக, அப்போ ஃபார் அப்படிங்கிற சவுண்ட் வரணும். ஓகே, ஃபார் 6 months. ஓகே பாருங்க, ஐ ஹாவ் பீன் ரீடிங் திஸ் ஸ்டோரி ஃபார் 6 months. ஐ ஹாவ் பீன் ரீடிங் திஸ் ஸ்டோரி ஃபார் 6 months. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். அடுத்து பாருங்க, அவளுக்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்கியிருக்கா. எல்லாரும் கடைக்கு போனீங்கல்ல, யாரை என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம், நான் எனக்கு இது வாங்கியிருக்கேன், அவள் அது வாங்கியிருக்கா, அவளுக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கா, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஓகே, இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது டென்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. சவுண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அப்ளை பண்ணிட்டு போயிருங்க. பாருங்க, அவளுக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கா. ரொம்ப சிம்பிள். ஷீ ஹேஸ் பாட். ஓகே, நாய்க்குட்டின்னு என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரீட் டாக் தானே? ஸ்ட்ரீட் டாக்னு சொல்லக்கூடாது, பப்பின்னு சொல்லணும். ஓகே, அது தெருவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த குட்டியாக இருந்தாலும் சரி, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, பப்பி தான் அது. சரிங்களா? பாருங்கள், ஷீ ஹாஸ் பாட் அ பப்பி. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாய்க்குட்டி வாங்கி இருக்கிறாள். எழுதியாச்சு. யாருக்காம? அவளுக்காக. அப்போது ஃபார் ஹர் செல்ஃப். நல்லா கவனிக்கணுங்க. ஃபார் ஹர்ன்னு மட்டும் போட்டிங்கன்னா அர்த்தம் மாறிடும். ஃபார் ஹர் அப்படின்னா வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு அவங்க அம்மாக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அவங்க அம்மான்னு சொல்லாமல் அந்த பொண்ணு அவங்களுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அவங்க அப்படிங்கிறது அவங்க அம்மாவை நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஷீ ஹாஸ் பாட் அ பப்பி ஃபார் ஹர் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் மீனிங் கரெக்டாக வராது. அங்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபார் ஹர்னுங்கிறது நாம் இவங்கள சொல்கிறோமா இல்லை வேற ஒருத்தவங்களை சொல்கிறோமா அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். அப்போது இவங்களுக்கே இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபார் ஹர் செல்ஃப் அப்படின்னு போட்டோம்னா மீனிங் கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ரைட், பாருங்க, ஷீ ஹாஸ் பாட் அ பப்பி ஃபார் ஹர் செல்ஃப். ஷீ ஹாஸ் பாட் அ பப்பி ஃபார் ஹர் செல்ஃப். அவளுக்கு ஒரு என்ன பண்ணியிருக்கா? ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கா. அது கூட தான் காலையிலேருந்து விளையாடிட்டு இருக்கா. பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. இங்கே என்ன ஆயிடுச்சு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துருச்சு. பாருங்கள், காலிலேருந்து அந்த நாய்க்குட்டி கூட தான் விளாண்டுருக்கா. அப்போது இந்த நாய்க்குட்டி வாங்கினது இப்போ கிடையாது, காலையிலே வாங்கிட்டாங்க. அப்போ கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை ப்ரெசன்ட் கூட கனெக்ட் பண்ணுறதுனால தான் சவுண்ட் வந்திருக்கு. அவளுக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்கிறாங்க, அது கூட தான் 6 மாதமாக விளாண்டுருக்கா. இப்படி சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே, அதனுடன் அவள் காலையிலிருந்து விளையாடி கொண்டு இருக்கிறாள். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஷி ஹாஸ் பீன் பிளேயிங் வித் தட். அதனுடன். ஓகே, ஷி ஹாஸ் பீன் பிளேயிங் வித் தட். எப்போ இருந்து? காலையிலிருந்து. அப்பத்திலிருந்து அந்த ஆக்ஷன் கண்டினியூ போயிட்டுருக்கு. சின்ஸ் மார்னிங். அவ்வளோதான். ஓகே, நேற்றிலிருந்து, சின்ஸ் எஸ்டர்டே. காலையிலிருந்து, சின்ஸ் மார்னிங், போன வாரத்திலிருந்து, சின்ஸ் லாஸ்ட் வீக், சின்ன வயசுலேருந்து, சின்ஸ் சைல்டுஹுட். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி சொல்லும்போது காலையில் இருந்துன்னு சொல்லும்போது நம்ம சின்ஸ் மார்னிங் அப்படிங்கிற வார்த்தை போட்டோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா? அப்போ நீங்கள் ரொம்பலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ப்ரெசண்ட்டுக்கு பாஸ்ட்டுக்கெல்லாம் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கக்கூடாது. அர்த்தம் என்ன? ஐயோ சார், இந்த டென்ஸில் தாங்க வருது இது, பாருங்களேன், போயிட்டானாலே அது பாஸ்ட்டு தான், இருந்துட்டு போகட்டும், யார் கேட்குறா? பாஸ்ட்டோ ப்ரெசண்ட்டோ இல்லை என்னமோ இருந்துட்டு போகுது, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். சவுண்ட் என்ன? போயிட்டான், சவுண்ட் வந்துருச்சா? அப்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டுக்கு புரிஞ்சிருச்சு. ஹேஸ் ப்ளஸ் V3. போனால் வென்ட்டு, போனால் வென்ட்டு, ஏன் V2, அவ்வளோதான். இது மட்டும்தான் நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த பேஸ் பண்ணி நான் ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஹோம்ஒர்க் இப்போ ப்ளே ஆகும். நீங்கள் அந்த பிபிடி பார்த்து ஆன்சர்ஸ் எழுதி கமெண்ட்டில் போட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்டு இந்த பர்டிகுலர் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, அதாவது இந்த பர்ஃபெக்ட் ஃபேமிலியோட நெகட்டிவ் ஃபார்ம் அண்டு கொஸ்டின் ஃபார்மை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட செகண்ட் பார்ட்டில் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிந்து கொள்ளட்டும், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். இதுதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்தால் இதற்கு முன்னாடி போட்டிருக்க 4 வீடியோ இருக்குங்க, அதையும் போய் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.